திவ்யா, அந்த நெட்டச்சி, அப்ப அந்த நெட்ட பைய எல்லாரும் சேர்ந்து பீச்சுக்கு போறாங்கடி. ஓஹோ, கதை அப்படி போகுதா? இன்னைக்கு அந்த திவ்யாவை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ஏப்ல நெட்டச்சி, உனக்கு ஒண்ணு தெரியுமால? என்னடி அக்கா வாயெல்லாம் பல்லா இருக்கு? மாமாவுக்கு டீ கொடுக்க போன பாத்துக்க. சரி. அங்க அந்த காவியாவும் மாமாவும் பேசிட்டு இருந்தாங்க. அப்படியாக்கா? என்ன பேசிக்கிட்டு இருந்தா அவ நம்ம மாமாட்ட? வேற என்ன பேசுவா? மாமாவை கரெக்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் பேசிட்டு இருந்திருப்பா. அவள் சும்மாவே விடக்கூடாதுக்கா. அவளை தான் நீ இல்லை, மாமா தான் உன்னை லவ் பண்றான்னு தெரியுமா இல்லையா அவளுக்கு? அவ ஏன் இப்படி பண்றா? அவளுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே பிள்ளை. கோவம் இல்லையா மாமா கிட்ட அவ பேசிட்டு இருக்கும்போது? எனக்கு எப்படி மாமாவே? அந்த பிள்ளைக்கு அவர் மாமா தானே பிள்ளை. நான் இப்ப லவ் பண்றேங்கிறதுனால அவ போய் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா தப்பாயிடாதா? அதனால எனக்கு மாமா மேல நம்பிக்கை இருக்கு பிள்ளை. அது கண்டிப்பா என்னதான் கல்யாணம் பண்ணிப்பாரு. அவளோ ஒருத்தி மூட்டையை கட்டிட்டு ஊருக்கு ஓடுறன்னா அவ எங்க போனானே இப்ப தெரியல. சரி விடு, நான் போகல. அப்பதான் இங்க தானே இருக்கேன். சரி சரி, ஈன்னு பல்ல காமிச்ச மணியமாவே இருக்கியே, அது என்னன்னு சொல்லு. வந்து மாமா அந்த காவியாவை கலாச்சி விட்டுட்டாரு பாத்துக்க. என்ன சொல்றல? என்ன சொன்னாரு அவரு? அது வந்து நான் போய் மாமாவுக்கு டீயும் சமோசாவும் கொடுத்தனா, அவங்க நின்னாளா. அப்ப வந்து மாமா மாமா இருந்தாங்க மாமான்னு கொடுத்தல. மாமா உடனே அவள்கிட்ட அந்த பிள்ளை எப்படி மாமான்னு கூப்பிடுது பாரு, நீ தான் இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அவளை அந்த பிள்ளை திட்டி விட்டாரு. அப்புறம் என்னாச்சு? வழக்கம் போலதான். அதான் எப்ப பார்த்தாலும் ஊமனா முஞ்சி மாதிரி வச்சுட்டு போவோமே, அது மாதிரி வச்சுட்டு போயிடுச்சு. அதான் உன் சிரிப்புக்கு காரணமா திவ்யா அவர்களே? ஆமாம் யுவரானர். பொண்டாட்டி சொல்லுங்க மாமா. அவன மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தானே. பொண்டாட்டி எவன்டாவது நம்ம பின்னாடி நின்றுட்டு பொண்டாட்டின்னு கூப்பிடுறது என்னங்க? எதுவும் சொல்லி கூப்பிட்டீங்களா? இல்லையே, நான் எதுவும் சொல்லலைங்க. இல்லைங்க, என் காதுல ஏதோ தவறா பொண்டாட்டின்னு கூப்பிட்ட மாதிரி காதுல விழுந்துச்சு, அதான் கேட்டேன். இல்லைங்க, அப்படிலாம் நான் ஒன்றும் கூப்பிடலங்க. இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இவன் இந்த ஜென்மத்தில் நம்ம லவ் பண்ணுறேன்னு சொல்லவும் மாட்டான். பயந்தாங்கோலி இவனெல்லாம் வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்னது, நம்ம பொண்டாட்டின்னு கூப்பிட்டு அவன் காதில் விழுந்திருக்கு. ஆனால் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கவே இல்லை. அவங்க நார்மலாக கேட்டு விட்டுட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கும் நம்மளை பிடிக்குமோ, பிடிச்சிருக்கோ? சினிமாவுக்கு கூப்பிடுறோம், லவ்வை சொல்கிறோம். பொண்டாட்டி நம்ம சினிமாவுக்கு போயிட்டு வரலாமா? போலாம் மாமா. ஆனா அந்த சினிமாவுக்கு போனா கூட்டமா இருக்கும். நான் உங்களோட தனியா பேசணும்னு நினைக்கிறேன் மாமா. நம்ம வேணா பீச்சுக்கு போலாமா மாமா? சரி என் செல்லாக்குட்டி. நம்ம மாமாவும் தான் அக்கா உருகி உருகி லவ் பண்ணுறாரு, நம்ம அக்காவும் உருகி உருகி லவ் பண்ணுறா. எனக்கும் ஒன்று ஆச்சு இருக்குது. இது லவ் சொல்லவே தயங்குது. இது லவ் சொல்கிறதுக்குள்ளே எனக்கு 60 வயசு ஆகிடும் போல. என்னங்க, நம்ம சினிமாவுக்கு போகலாமாங்க? சினிமாக்கா? ஏன், எதுக்கு? ஏங்க இவ்வளோ ஸ்பீடாக கேட்காதுங்க. நீங்கள் இப்படி கேட்டாலே எனக்கு பயமாக இருக்குங்க. எதுவுமே பேச முடியலங்க. ஏன், எதுக்கு? என்னங்க காமெடி பண்ணுறீங்க? நீங்கள் தானேங்க ஸ்பீடாக பேச வேணாம்னு சொன்னீங்க. என்ன இப்படி பேசுவாங்க? நீங்க பயமாக இருக்குங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க. சரி விடுங்க. இப்போ என்ன, சினிமாவுக்கு போகணுமா? ஆமாம், உங்கள் அக்கா உங்கள் மாமாலாம் போகிறாங்க, நம்மளும் சேர்ந்து போகலாமா? போகலாம் தான், தப்பு இல்லை தான். ஆனால் ஏன் நான் உங்க கூட வரணும்? அதுவும் கரெக்டு தான். மச்சி, நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் சினிமாவுக்கு போயிட்டு வாங்கடா. இல்லை மச்சி, நாங்கள் போகலை மச்சி, பீச்சுக்கு போகிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து பீச்சுக்கு போகலாம். இல்லைங்க, பீச்சுக்குனாலும் வரீங்களாங்க? உங்க கூட பீச்சுக்கு வரணும். நீங்கள் காற்று தான் வருதுங்க, ஒழுங்காக பேசுங்க. பேசினாதான் பயமா இருக்குங்கிறீங்களே, அதான் அப்படி பேசினேன். நான் ஏன் உங்க கூட பீச்சுக்கு வரணும்? அம்மா தாயே, நீங்கள் எங்கவும் வர வேணாம், நான் வீட்டுக்கே போகிறேன். ஏங்க ஒன்று நீங்கள் போக வேணாம், நான் எங்கள் அக்காலாம் வர்றால, நானும் வரேன். உங்கள் அப்பா வர்றதுனால தான் நீங்களும் வர்றீங்க, அப்படி தானே? ஆமாம். அப்படியே வந்தா சரிங்க. பொண்டாட்டி, உனக்கு பீச்சில் சுண்டல் வேணுமா, இல்லை பொரி வேணுமா, இல்லை கடலை வேணுமா? எதுவும் வேணாம் மாமா, நீங்க என் கூட இருந்தாலே போதும். என்னங்க, உங்களுக்கு பீச்சில் சுண்டல் கடலை பொரி ஏதாவது வேணுமாங்க? வாங்கி தரட்டுமா நான் பீச்சுக்கு அழைச்சிட்டு போகும்போது? கண்டிப்பாக வைக்கப்பட்டு எதுவும் வேணாங்க சொல்லுவா. என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. அப்பாடா, இவ்வளோ மாதிரி கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். எனக்கு பிரியாணி, அது சிக்கன் 65, ஃப்ரைட் ரைஸ், இது மாதிரி எல்லாம் வேணுங்க. நீங்கள் என்ன பொரி சுண்டல் அப்படின்னு 10 ரூபா 20 ரூபாய் தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
ஓஹோ, இத போய் காவியாட்ட சொல்லிட வேண்டியதான், வத்தி வச்சிட வேண்டியதான். ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு சொன்னீங்க அவளை காலி பண்றது. என்ன பிளானு? அத்தைக்கு டீ கொண்டு கொடுப்பால, அந்த டீல நம்ம பாய்சன் கலந்துடலாம். அடி லூசு பைத்தியக்காரி, பைத்தியக்காரத்தனமா ஐடியா கொடுத்துட்டு இருக்க நீ. எங்க அத்தைக்கு ஏதாவது ஆயிட்டுனா என்னடி பண்றது? உனக்கு சூர்யா வேணுமா வேணாமா? வேணும். அப்பதான் நான் சொல்றது கேளு. உங்க அத்தை இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, என்ன உனக்கு? உனக்கு தான் உங்க மாமா இருக்காரு, அப்புறம் நீ கட்டிக்கிற போற உங்க ஹஸ்பண்ட் சூர்யா இருக்காரு, இவங்க போதாதா? அப்படி இருந்தாலும் அத்தைக்கு உன்னையோட அவளை தானே பிடிக்கும். அதுவும் கரெக்ட் தான், அவங்க செத்தாலும் தப்பே கிடையாது. அவளை சாவடிக்கிறது நம்மளோட பிளான் கிடையாது. அவங்கள பாய்சன் கொடுத்தா அது திவ்யா கலந்து கொண்டு வந்த பாலில் தான் பாய்சன் கலந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ திவ்யா தான் கலந்துருக்கா அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன, திவ்யாவை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க, நம்ம ஜாலியாக இருக்க வேண்டியதான். இந்த ஐடியா சூப்பர் டி, கண்டிப்பா இது நம்ம செய்கிறோம். உங்களுக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்காளுங்க ரெண்டு பேரும்? காவியா சொல்லுடி. காவியா உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன தானே தெரியும், சொல்லி தொலை. வந்துட்டா, ஒன்று தெரியுமா ரெண்டு தெரியுமான்னு சொல்ல வந்ததை சொல்லுடி. உங்க மாமா சூர்யாவும் அந்த திவ்யா அந்த நெட்டச்சி அப்புறம் அந்த நெட்டப்பைய எல்லாரும் சேர்ந்து பீச்சுக்கு போறாங்கடி. ஓஹோ, கதை அப்படி போகுதா? இன்னைக்கு அந்த திவ்யாவை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு.